ஓம் சாந்தி. நாம் தந்தையின் நினைவினால் குஷியை அதிகரித்துக் கொண்டிருக்கும் ஆத்மா. நாம் அன்பான புத்தியுடைய ஆத்மா. நாம் டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக இருக்கும் ஆத்மா. நாம் தந்தையின் குழந்தை, எஜமானர். நாம் தந்தையிடம் சரணடைவதில்லை. நாம் தந்தையிடம் வந்திருக்கின்றோம். அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். ஆனால் அவர் நிராகாரமானவர். நிராகார ஆத்மாக்களாகிய நமக்கு கற்றுத்தருபவர் நிராகார தந்தை. இது நம்முடைய புத்தியில் இருப்பதால் நமக்கு குஷியானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. மேலும் மாயாவும் தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றது. மூவரையும் படைப்பவர் அனைவரின் தந்தையாகின்றார். ஏனென்றால் அவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராவார். நாம் அவருடைய குழந்தைகள். எப்படி தந்தை பரந்தாமத்தில் வசிக்கின்றாரோ அதேபோல் ஆத்மாக்கள் நாமும் அங்கே வசிப்பவர்கள். நடக்கின்ற அனைத்தும் நாடகத்தில் கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே நடைபெறுகின்றது. தந்தையும் ஒரு முறை மட்டுமே படிப்பு சொல்லித் தருவதற்காக வருகின்றார். தந்தை நம்மை அவருடையவர்களாக ஆக்கிக் கொண்டுள்ளார். நாம் தந்தையை தம்முடையவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். சுகதாமம் என்பது தந்தையின் ஆஸ்தியாகும். நாம் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் இங்கே படிக்கின்றோம் கிருஷ்ணபுரி செல்வதற்காக. நாம் இப்போது இந்த சரீரத்தை விட்டு நம் வீட்டுக்கு போகப் போகின்றோம். இப்போது நாம் இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தில் ராஜயோகம் கற்றுக்கொள்கின்றோம். நாம் இப்போது அனைத்தையும் அறிந்து கொண்டு விட்டோம். இந்த ராஜ்யத்தையும் தந்தையை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. நாம் தந்தையிடமிருந்து தாதா மூலமாக ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். சிவத்தந்தை படிப்பு சொல்லித் தருகின்றார், ஆத்மா படிக்கின்றது. எதை தந்தை நமக்கு கற்றுத்தருகிறாரோ அதை நாம் மற்றவர்களுக்கும் கற்றுத்தருகின்றோம். நாம் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்கின்றோம், மற்றவரையும் செய்விக்கின்றோம். தந்தை
ஞானக்கடலாக, சுகக்கடலாக இருக்கின்றார். அதுபோல நம்மையும் மாற்றுகின்றார். ஆகையால் நாமும் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றோம். தந்தை மனிதரிலிருந்து நம்மை தேவதையாக ஆக்குகின்றார். 21 பிறவிகளுக்காக இந்த மன்மனா பவ என்ற மாய மந்திரத்தின் மூலம் நாம் லட்சுமி நாராயணன் ஆகின்றோம். தந்தை நம் அனைவருக்கும் ஒன்றாக படிப்பு சொல்லித் தருகின்றார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு சொல்லித் தருகின்றோம். தந்தை நம் அனைவருக்கும் ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். நாம் இப்போது உயிருடன் இருந்து கொண்டே இறந்தவராக ஆகின்றோம். காமம் மகா சத்ரு. அதன் மீது நாம் வெற்றி பெறுவதால் உலகை வென்றவர்களாக ஆகின்றோம். நாம் இப்போது நிர்விகாரியாக ஆகின்றோம். சிவத்தந்தை நமக்கு 84 பிறவிகளின் கதையை சொல்கின்றார். இவர் ஆன்மீக தந்தையாவார். தந்தை ஒருபோதும் நம்முடைய சத்தியுகத்தை பார்ப்பதும் கூட கிடையாது. தந்தை தூய்மையில்லாத உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வந்து நம்மை தூய்மையாக ஆக்குகின்றார். நாம் இப்போது இந்த பழைய உலகின் மீது மனதை ஈடுபடுத்தாமல் இருக்கின்றோம். ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் தானாகவே தனக்கு ராஜ்ய திலகம் கொடுத்துக் கொள்வதற்கான தகுதியை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்போமானால் நாம் தாமாகவே ராஜ்ய திலகத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றோம். எங்கு இறை அன்பு இருக்கின்றதோ அங்கு அசிரியாவது ஒரு நொடியின் விளையாட்டிற்கு சமானமாகும். எப்படி சுவிட்ச் ஆன் செய்த உடனேயே இருள் நீங்கி விடுகிறது, அதுபோல நாம் அன்பான புத்தி உடையவராகி நினைவு என்ற சுவிட்சை ஆன் செய்யும் பொழுது தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்தின் நினைவு என்ற சுவிட்ச் ஆஃப் ஆகி விடுகின்றது. இது ஒரு நொடியின் விளையாட்டாகும். இந்த அப்பா என்ற வார்த்தை பழைய உலகை மறப்பதற்கான ஆன்மீக அணுகுண்டாகும். சினிமா நரகத்திற்கு செல்வதற்கான வழியாகும். ஆகையால் நாம் சினிமாவை பார்க்காமல் இருக்கின்றோம். நினைவு யாத்திரை மூலம் தூய்மையாகி நாம் உயர்ந்த பதவியை பெறுகின்றோம். இந்த பழைய உலகின் மீது மனதை ஈடுபடுத்தாமல் இருக்கின்றோம். மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கின்றோம். அனைவரின் காதுகளிலும் இனிமையிலும் இனிமையான சொற்களை நாம் சொல்கின்றோம். அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்துகின்றோம். புத்தி யோகத்தை
ஒரு தந்தையிடம் நாம் இணைக்கின்றோம். நினைவு என்ற சுவிட்சை ஆன் செய்து ஒரு நொடியில் அசிரின் நிலையை அனுபவம் செய்யக்கூடிய அன்பான புத்தியுடைய ஆத்மா நாம். தேக உணர்வு என்ற மண்ணின் சுமையிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.